அன்பால் இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்எம்எல்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாபெரும் வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா வந்திருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேலை இருக்குன்னா, நீங்கள் ஜூனியர் செயலக உதவியாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எங்கன்னா செக்ரட்டரியேட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்கும். சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 25,500 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக கல்வி தகுதி கேட்கல, 12th படிச்சிருந்தாவே போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 12th மட்டும் கிடையாதுங்க. இந்த 12th பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு சில கோர்ஸ் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய இதெல்லாம் கிடையாது. சிம்பிளாக பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸு, இந்த எம்எஸ் ஆஃபீஸு, இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 30/5/2025 பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த 30/5/2025 எல்லாருமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விண்ணப்பிங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும். நம்மளோட பார்த்திங்கன்னா இணைஞ்சு நீங்களும் பார்த்திங்கன்னா பயணத்தை தொடர்ந்தீங்களா, ஒரு ஜாப் இல்லைனாலும் ஒரு ஜாப்பில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேலை வாங்கிடுவீங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐஆர்னு சொல்லுவோம். அவங்க தான் பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா நேஷனல் மெட்ராலஜிக்கல் லெபார்ட்டரின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த லெபார்ட்டரியில் உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா மொபைல் நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. லேண்ட்லைனு நீங்கள் பார்த்திங்கன்னா இமெயில் ஐடியோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட் ஃபஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா 6/5/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி ஆன்லைன் அப்ளிகேஷன் 30/5/2025 க்ளோஸ் ஆயிருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஜூனியர் ஸ்னோகிராஃபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 வேகன்சி இருக்குது. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 25,500 81,500 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அலவன்ஸு எல்லாமே சேர்த்தனா 46,800 அப்ராக்சிமேட்லியாக உங்களுக்கு சம்பளம் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் பார்த்திங்கன்னா 12th படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா ஸ்னோகிராஃபியில் பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் பார்த்திங்கன்னா 27 இயர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வேகன்சி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மறுபடியும் ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சியாக. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டில் பார்த்திங்கன்னா S&Bயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சி. மொத்தம் பார்த்திங்கன்னா 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 13 வேகன்சிக்கும் 19,900 63,200 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தனா 35,000 சம்பளம் வரும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 12th படிச்சிருந்தாவே போதுமானு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் 12th படிச்சுட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸில் பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 28 இயர்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிச்சிருங்க. இந்த ஜூனியர் ஸ்னோகிராஃபரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வரிசையாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். நீங்கள் +2 படிச்சிருக்கலாம். அதுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்னோகிராஃபியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சிருக்காங்கன்னா, இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமில் யார் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்கள பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் வச்சு எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 200 கொஸ்டின் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷனை. மீடியம் ஆஃப் கொஸ்டின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா OMR சீட்டில் தான் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னா 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஜென்ரல், இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் பார்த்திங்கன்னா 50 கொஸ்டினும், ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்திங்கன்னா 50 கொஸ்டினும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷனில் 100 கொஸ்டின், மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா ராங் ஆன்சர் பண்ணிங்களா 0.25 பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் 12th தான் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா டைப் பண்ணுற ஸ்பீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு, கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பார்த்திங்கன்னா யார் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்கள பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டெஸ்ட் இருக்குது. இந்த எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு OMR சீட்டில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லி வச்சுருக்காங்க.
பேப்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 200 மார்க்கு. நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்களா வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் ரெடியூஸ் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 35 வேர்ட் டைப் பண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில். அதே மாதிரி ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா 30 வேர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க்லாம் ரெடியூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிடுங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துரும். அது என்னென்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 27 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 18லேருந்து நீங்கள் 28 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துரும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பர் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா SC ST 5 இயர்ஸும் OBC கேண்டிடேட் 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செக் பண்ணிங்க நண்பா. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6/5/2025 30/5/2025 விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸு, உங்களுடைய ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ, சிக்னேச்சர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நீங்கள் கொடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ்னால் 500 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே நீங்கள் விண்ணப்பிக்கும் போது பே பண்ணணும். பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா UPI, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னா 10th வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷனாக செகண்டரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க. அதோட மார்க் ஷீட் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருந்தீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும், எல்லாமே கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காப்பி ஆஃப் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணுறதுக்கான எக்ஸாம் ஃபீஸு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா OMR ஷீட்டில் நீங்கள் பிளாக் பெனில் தான் நீங்கள் பிளாக்கிங் பெனில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்லாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் பயனடையாதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.